வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 16th February 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் ரத்து என்று விவரங்களை வெளியிட கெடு விடுத்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஸோ இது குறித்த தகவல்கள் பாருங்கள். தேர்தல் நன்கொடைகளை வங்கி பத்திரங்களாக அரசியல் கட்சிகள் பெறுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு வியாழக்கிழமை தீர்ப்பளித்தது. தொடர்ந்து இந்த நடைமுறையை ரத்து செய்து உத்தரவும் பிறப்பித்தது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு பாரத் ஸ்டேட் வங்கி என்று சொல்லக்கூடிய SBI பகிர வேண்டும். அதை வரும் மார்ச் 13 தேர்தல் ஆணையம் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ரூபாய் 2000 கோடியில் புனரமைப்பு, பேரவையில் முதல்வர் அறிவிப்பு. தமிழகத்திற்கு 23 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 2.5 லட்சம் அரசு திட்ட வீடுகள் ரூபாய் 2000 கோடியில் புனரமைக்கப்படும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடந்த விவாதங்களுக்கு பதிலளித்து அவர் நிகழ்த்திய உரையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, திட்டத்தின் பெயர் கொடுத்துருக்குறாங்க, பயனாளிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்குறாங்க. ஸோ திட்டத்தின் பெயர்கள் பாருங்கள், இது எல்லாமே தமிழக அரசினுடைய திட்டங்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பேருந்து பயண திட்டம், மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நகைக்கடன் தள்ளுபடி, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், முதல்வரின் முகவரி திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம். ஸோ இந்த திட்டங்கள் இது எல்லாமே தமிழக அரசினுடைய திட்டங்கள். எக்ஸாமில் முக்கியமானதாக இருக்கலாம், ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் மெட்ரோ ரயில் பெண் பயணிகளுக்காக சிறப்பு பாதுகாப்பு குழு அறிமுகம். சென்னை மெட்ரோவில் பயணிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான பயண அனுபவத்தை வழங்குவதற்காக தற்காப்பு கலைகளில் பயிற்சி பெற்ற பெண் பாதுகாப்பு பணியாளர்களை உள்ளடக்கிய பிங்க் ஸ்குவாட் என்னும் அணியை நந்தனம் மெட்ரோவில் நடைபெற்ற விழாவில் அறிமுகப்படுத்திய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண் இயக்குனர் சித்திக். ஸோ பேரை பார்த்து வச்சுக்கோங்க, பிங்க் ஸ்குவாட். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மூடப்படும் உதயம் திரையரங்கம் அடுக்குமாடி குடியிருப்பாக மாறுகிறது. த நெக்ஸ்ட் நியூஸ். பேராசிரியர் யா மணிகண்டனுக்கு சிறந்த தமிழறிஞர் விருது. சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி துறை தலைவரும் பாரதி ஆய்வறிஞருமான பேராசிரியர் மணிகண்டனுக்கு திருச்சி இந்திய மருத்துவ மன்றம் சார்பில் சிறந்த தமிழறிஞர் விருது வரும் February 18 வழங்கப்பட உள்ளது. முக்கியமான ஏரியாது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மோடி அரசின் உத்தரவாதம் அதில் கொடுத்துருக்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளில் உரமானியம் 3.5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2014 71,000 கோடி ரூபாயாக இருந்தது, தற்போது 2.5 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கிறது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். புகையிலை பொருட்களை விற்ற 6,500 கடைகளுக்கு சீல். அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ். SRM மருத்துவமனையில் நடுக்குவாதம் மறதி நோய் ஆராய்ச்சிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ். GSLV F-14 ராக்கெட் கவுண்டவுன் இன்று தொடக்கம். இன்சாட் 3DS செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட உள்ள GSLV F-14 ராக்கெட்டின் கவுண்டவுன் வெள்ளிக்கிழமை தொடங்க உள்ளது. வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல் வழங்குவதற்காக இஸ்ரோ சார்பில் இன்சாட் வகையிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்படுகின்றன. அந்த வகையில் அதிநவீன இன்சாட் 3DS என்னும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது. அது GSLV F-14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து February 17 மாலை 5:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த நெக்ஸ்ட் நியூஸ். February 23 சர்வதேச தகவல் தொழில்நுட்ப மாநாடு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்துள்ளார். இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். தொடர்ந்து வலுவடையும் இந்தியா கத்தார் உறவுகள். அரசருடனான சந்திப்பிற்கு பின் பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கிறாங்க. கத்தாரில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில்
மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகள் 8 பேர் சில தினங்களுக்கு முன் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த சூழலில் அந்நாட்டு அரசரை பிரதமர் மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த 8 இந்தியர்கள் விடுதலைக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். உணவுப் பொருட்கள் விலை உயர்வால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சவால். திடீரென உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிப்பது, புவி அரசியல் சூழலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள சீற்றம் ஆகியவை நாட்டின் பணவீக்கத்தை அதாவது விலைவாசி உயர்வு விகிதத்தை கையாள்வதில் சவாலை ஏற்படுத்துகின்றன என்று ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ ஆர்பிஐயோட கவர்னர் பேர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, சக்திகாந்த தாஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஏரியா. ரோஹித் ஜடேஜா சதம், இந்தியா ஆதிக்கம். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்டில் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சதம் விளாச முதல் நாள் முடிவில் இந்தியா 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 326 ரன்கள் சேர்த்து பலமான நிலையில் இருக்கிறது. நெக்ஸ்ட் நியூஸ். ராமர் கோயில் நினைவு நாணயம் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். அயோத்தி ராமர் கோவில் கருப்பொருளின் அடிப்படையிலான நாணயம் உள்பட 3 நினைவு நாணயங்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். இந்திய அரசுக்கு சொந்தமான இந்திய பணம் அச்சிடும் கழகத்தின் 19வது தொடக்க விழாவையொட்டி 3 நினைவு நாணயங்களை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த நாணயங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அயோத்தி ராமர் கோவிலுடையது இந்தியாவின் அழிந்து வரும் விலங்கான பெரிய ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் மற்றும் புத்தரின் ஞானம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 3ஐயும் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது ரொம்பவே முக்கியமான ஏரியா. இதோட இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.